Hi guys, today நம்ம டேட்டாபேஸில் வந்து DML பற்றி பார்க்கலாம். Data Manipulation Language, which is used to insert, update, delete or retrieve the data from database. ஓகேங்களா? அதே மாதிரி ஆக்சுவலாக இது வந்து டேட்டா வந்து ஒன்லி டேட்டா வந்து மாடிஃபை பண்ணும் in the tables, not schema or ஸ்ட்ரக்சர் எதுவும் மாற்றாது. ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் ஆல் த காமன் DML கமெண்ட்ஸ் இந்த டேபிளில் நம்ம பார்க்கலாம். செலக்ட், இன்சர்ட், அப்டேட் அண்ட் டெலீட். ஓகேங்களா? இதில் வந்து ஃபஸ்ட்டு ஏதாவது நம்ம டேபிளில் வந்து டேட்டா இன்சர்ட் பண்ணால் தான் we can able to see the data. ஸோ ஃபஸ்ட்டு இன்சர்ட் DML கமெண்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் செலக்டை பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா n number of ways to insert a record in MySQL. இதுதான் அதோட ஃபஸ்ட்டு சிம்பிள் சின்டெக்ஸ் பார்த்துக்கோங்க. இன்சர்ட் இன்டூ, இப்போ இந்த இன்சர்ட் இன்டூங்கிறது வந்து ரெண்டு கீவேர்ட், ஈவன் வேல்யூஸ் ஆல்சோ கீவேர்ட். ஓகேங்களா? இதுக்கு இடையில் வந்து ப்ராப்பராக நம்ம ஒரு ஸ்பேஸ் விடணும். அப்புறம் வந்து டேபிள் நேம், எந்த டேபிளுக்கு இன்சர்ட் பண்ண போகிறோமோ அதையும் மென்ஷன் பண்ணணும். அப்புறம் அதில் உள்ள அந்த டேபிளில் உள்ள காலத்தை வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேபிளில் 2 காலம்ஸ் இருந்தால் 2 காலத்தையும் வந்து நம்ம மஸ்ட்டு ரெப்ரசன்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, இதை நம்ம ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ கரண்ட்டாக வந்து என்கிட்ட டேட்டாபேஸ் எதுவுமே இல்லை. ஸோ நான் டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, எம்கே யூனிவர்சிட்டின்னு க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்துருச்சா? ஸோ டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணால் மட்டும் போதாது, அதை வந்து யூஸ் பண்ணால் தான் அதில் வந்து நம்ம ஃபர்தராக வந்து ஏதாவது நம்ம ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும், DML ஆப்ரேஷன்ஸ். ஓகேங்களா? கிரியேட் டேபிள் அக்கௌண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ பேங்க் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஐடி, primary key and auto increment. And that name of 250. Email, and this field is யூனிக். ஓகேங்களா? யூனிக்னா என்ன சொல்லணும்னா, ஒரு டேட்டாபேஸில் வந்து ஒரு டேபிளில் வந்து டூப்ளிகேட்டாக டேட்டா எதுவும் வராமல் போயிடக்கூடாது. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இமெயில் இருக்குன்னா சேம் இமெயில் ஐடியில் வந்து இன்னொரு வந்து க்ரியேட் ஆகிடக்கூடாது. ஸோ டூப்ளிகேட் ரெக்கார்டு வராமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து யூனிக்ங்கிற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டுன்னு ஒரு காலம் டிஃபைன் பண்ணுவோம். இது இன்டீஜர்னு வச்சுக்கலாம். அண்ட் இது நாட் நல். அதே மாதிரி இதோட டிஃபால்ட் வேல்யூ வந்து ஒரு 5000 இல்லை ஒரு 500ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து பை டிஃபால்ட்டாக வந்து 500 ரூபீஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே கவர்மெண்ட் கொடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஸோ ஐ கிரியேட் டேபிள். இது நான் டிஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாமா என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. அக்கௌண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐடி, ப்ரைமரி கீ, ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டு. ஸோ நீங்கள் அந்த ப்ரைமரி கீ வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த நம்பர் வந்து அதே இது பண்ணிக்கணும், நம்ம கொடுக்கணும் அவசியம் இல்லை. நேம், இமெயில் அண்ட் அமௌண்ட்டு இது எல்லாமே நல்லபிள் காலம் 250 கேரக்டர்ஸ் கொடுக்கலாம். அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இன்டீஜராக இருக்குது, டிஃபால்ட் அமௌண்ட் வந்து 500. ஓகே, ஸோ நான் ஆட்டோமேட்டிக்காக நம்ம டேபிள் க்ரியேட் பண்ணிட்டோம். டேரெக்டாக இன்சர்ட், சிம்பிள் இன்சர்ட் பார்த்துக்கலாம். இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம் வந்து அக்கௌண்ட்ஸ். ஓகேங்களா? என்னென்ன காலம், நேம், இமெயில். ஓகே, ஃபஸ்ட்டு காலம் வந்து நமக்கு என்னது, ஐடி. கரெக்டாக ஐடி, நேம், இமெயில். அனதர் காலம் இஸ் அமௌண்ட். ஓகே, வேல்யூஸ். ஓகே, 1, ஏ. அடுத்து இமெயில் a@gmail.com. சும்மா எக்ஸாம்பிளுக்காக. நெக்ஸ்ட்டு அமௌண்ட் வந்து அவர் ஒரு 1000 ரூபீஸ் போடுறாரு. ஓகேங்களா? இதுதான் சிம்பிள் இன்சர்ஷன் சொல்லுவாங்க. இன்சர்ட் பண்ணிட்டோம். we need to see the data, right? So from CR
ஓகே ரைட். இப்போது இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோ இன்செர்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இந்த சிம்பிள் இன்செர்ட் கொரி மூலமாக. இப்போ இதில் வந்து நம்ம நிறைய டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். என்னென்னா, இது வந்து ஆட்டோ இன்க்ரிமெண்ட் வேல்யூ கரெக்டாக, அதனால் நம்ம இதை கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா MySQL சர்வரே வந்து டிஃபால்ட்டாக அதோட வேல்யூ எடுத்துக்கும். ஓகேங்களா, ஸோ ரெண்டாவது நம்ம பின்னு வச்சுக்குவோம். பி ரெண்டாவது ரோ வந்து நான் இன்செர்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, இதை வந்து பின் பண்ணிடுவேன் டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக. அதேமாதிரி இதையும் கிளியர் பண்ணிக்குவோம். MySQL அவுட்புட் சி 1 ரோ அஃபெக்டட், ஒரு ரெக்கார்டு இன்செர்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா இந்த வந்துருச்சா. இது MySQL பாருங்கள், நம்ம ஐடி வந்து கொடுக்கவே இல்லை. ஐடி பிரைமரி கீ, ஆட்டோ இன்க்ரிமெண்ட்ங்கிறதுனால நெக்ஸ்ட்டு ஹையஸ்ட்டு நம்பர் வந்து அதை எடுத்துக்கும். ஓகேங்களா, இப்போ அதே மாதிரி நம்ம யூனிக்னு ஒரு கான்செப்ட் படித்தோம். ஓகேங்களா, யூனிக்னால் யூனிக்காக இருக்கணும்னு சொல்லிட்டு படித்தோம்ல. இப்போ இந்த சின்னு வச்சுட்டு சிக்கு சேம் இமெயில் ஐடியை வச்சா என்னாலும் பாருங்களேன். சிக்கும் b.gmail.com வச்சுருக்கோம். b.gmail.com ஆல்ரெடி இருக்குது. இப்போ நீங்கள் இதை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா இது வந்து இங்கே எக்ஸிக்யூட் ஆகாது. என்ன சொல்லுவாங்க, டூப்ளிகேட் என்ட்ரின்னு பாருங்கள். இந்த இமெயில் ஐடி வந்து ஃபார் த கீ, இந்த டேபிளில் இமெயிலில் வந்து நம்ம டூப்ளிகேட்டாக இருக்குது அப்படின்னு நமக்கு சொல்லிடும். இந்த ரோ வந்து இங்கே இன்செர்ட் ஆகிருக்காது. ஓகேங்களா, அதுக்கு தான் நம்ம வந்து யூனிக் கீ அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணுறோம். அப்படி கொடுக்கலன்னா டூப்ளிகேட் வேல்யூ வந்து நம்ம டேட்டாபேஸில் டேபிளில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இன்செர்ட் பண்ணிட்டோம். திரும்ப செக் பண்ணோன்னா சிங்கிறது வந்துருச்சா. இது வந்து சிம்பிள் இன்செர்ட். சிம்பிள் இன்செர்ட்டில் வந்து டிஃபால்ட் வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டேட்டாபேஸே எடுத்துக்கும். டிஃபால்ட் வேல்யூ வந்து 500 கொடுத்துருக்கோமா, கவர்மெண்ட் கொடுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் புதுசாக ஒரு ரெக்கார்டு இன்செர்ட் பண்ணும்போது ஓகே நம்ம செலக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ டீன்னு சொல்லி செக் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்களா, டிஃபால்ட்டாக கவர்மெண்ட்டே உங்களுக்கு 500 கொடுத்துருச்சா. ஸோ டிஃபால்ட் வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காகவே எடுத்துக்கும் MySQL சர்வர். ஓகேங்களா, இப்போ வந்து வில் இன்செர்ட் மல்டிபிள் ரோஸ். சேம் தான், இந்த மாதிரி நம்ம கம்மா செப்பரேட்டாக கொடுத்தா கூட போதும். ஓகேங்களா, ABCD கொடுத்துருமா, EEFG ஓகே 1 2 3 4 5 ரோஸ் இருக்குது. ஆல்ரெடி நம்ம 5 ரோ வச்சுருக்கோம். 4 டேட்டா இருக்குங்க. ஸோ இப்போ 5 ரோவை நான் இன்செர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, 5 ரோ அஃபெக்டட். டோட்டலி இப்போ நம்மக்கிட்ட வந்து 9 ரோஸ் நம்ம டேபிளில் இருக்குது. 9 ரோஸ். இது வந்து மல்டிபிள் ரோ வந்து அட் அ டைமில் இன்செர்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி கொரி நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுதான் அது. ரெண்டாவது இன்செர்ட் வித் டிஃபால்ட் வேல்யூ நம்ம பார்த்தோம்ல. நம்ம இதில் எதுவுமே கொடுக்கலன்னா டிஃபால்ட்டாக நம்ம செட் பண்ண 500ங்கிற வேல்யூ எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு இன்செர்ட் பை செட் கீவேர்டு. செட் கீவேர்டு மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா அப்டேட் கொரி, அப்டேட் கமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இங்கே இன்செர்ட்லேயே நம்ம யூஸ் பண்ணலாம். எதுக்குன்னா டைனமிக்காக வந்து வேல்யூ பாஸ் பண்ணி சேவ் பண்ணுறதுக்காக. நம்மக்கிட்ட MySQL ஸ்டோர்டு ப்ரொசீஜர்னு சொல்லி இருக்குது. ஸ்டோர் ப்ரொசீஜரில் இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த ஸ்டோர் ப்ரொசீஜரை கால் பண்ணும்போது அந்த ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணிங்கன்னா அந்த வேல்யூ டைனமிக்காக வந்து நம்மளோட ஸ்பெசிஃபிக் டேபிளில் வந்து இன்செர்ட் ஆகிடும். ஓகே, லெட்ஸ் சி எப்படி ஒர்க் அவுட் ஆகுது. செட் இன்டு அக்கௌண்ட்ஸ் செட் நேம் ஈக்குவல் டு ஜே. ஓகேங்களா, ஜே. இதுக்கு வந்து இன்னொரு வேல்யூ கொடுக்கும்போது நம்ம என்ன செய்யணும்னா கமா செப்பரேட்டடாக கொடுக்கணும். j@gmail.com. ஓகேங்களா, தட்ஸ் இட், முடிஞ்சிச்சு. மற்ற எல்லாமே டிஃபால்ட் வேல்யூ எடுத்துக்கும் அது. ஓகேங்களா, இப்போ நீங்கள் செலக்ட் கொரி ரன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜே இன்செர்ட் ஆகிடுச்சு. அதோட டிஃபால்ட் வேல்யூ எடுத்துக்கிச்சா. ஓகே, அடுத்தாக்கில் இன்செர்ட் செலக்ட். நம்ம செலக்ட் கொரி வழியாகவும் வந்து
இன்செர்ட் பண்ணலாம். இது எப்போ யூஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஒரு டேட்டாபேஸ் வந்து என்ன இருக்குது, எம்கே யூனிவர்சிட்டின்னு இருக்குது. இப்போ இன்னொரு டேட்டாபேஸ்க்கு வந்து இந்த என்டையர் டேபிளையும் காப்பி பண்ணுறதுக்கு இது வந்து டேட்டா மைக்ரேஷன் சொல்லுவாங்க, இல்லை டேட்டா காப்பின்னு சொல்லுவாங்க. அந்த பர்பஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகும். நீங்கள் திரும்பியும் இன்னொரு டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணி இன்னொரு டேட்டாபேஸில் இப்படி ஒவ்வொரு இன்செர்ட் ஆப்ரேஷன் பண்ணால் ஹவு மச் டைம் இட் வில் டேக். இங்கே 11 ரெக்கார்டு இருக்குது, ஒரு லேக்ஸ் ஆஃப் ரெக்கார்டு ஒரு டேபிள் இருக்குன்னா அதை காப்பி பண்ணால் என்ன பண்ணணும்? ஸோ இதெல்லாம் டேட்டா மைக்ரேஷன் சொல்லுவாங்க. இது பண்ணுறதுக்கு வந்து இந்த இன்செர்ட் வியா செலக்ட் கொரிங்கிறது யூஸ் ஆகும். ஓகே, நம்ம வந்து லைவாகவே செக் பண்ணி பார்த்துடலாம். நான் ஐ வில் ஷோ த டெமோ ஃபார் யூ. இப்போ எம்எஸ் யூனிவர்சிட்டின்னு ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறோம். இந்த எம்எஸ் யூனிவர்சிட்டியை நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எம்எஸ் யூனிவர்சிட்டிங்க வந்துருச்சு. இங்கே வந்து ஸோ டிஏபிஎல்இஎஸ் டேபிள்ஸ் எதுவுமே இருக்காது, அதையும் செக் காமிச்சிடுறேன். ஹியர் நோ டேபிள்ஸ் இன் திஸ் டேட்டாபேஸ். ஏன்னா இது நியூ டேட்டாபேஸ். இதில் வந்து இந்த டேபிள் ஃபஸ்ட்டு அக்கௌண்ட்ஸ் டேபிள் க்ரியேட் பண்ணிவிடுவோம். ஓகே, அக்கௌண்ட்ஸ் டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ ஷோ டேபிள் கொடுப்போம். அக்கௌண்ட்ஸ் டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ என்னென்னா இன்சர்ட் இன்டு அக்கௌண்ட்ஸில் நேம் கமா இமெயில் கமா அமௌண்ட்டு நம்ம இது பண்ண போகிறோம். கரெக்டாக இது போட்டுட்டு எஸ்இஜிசி செலக்ட். இங்கே இருக்கக்கூடிய அப்படி இதே காலம் தானே அங்கே இருக்குது. ஃப்ரம் அக்கௌண்ட்ஸ் அவ்வளோதான். ஆனால் இதில் வந்து என்னென்னா எந்த டேட்டாபேஸில் இருக்குது, எம்கே யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸில் இருக்கக்கூடிய எல்லா ரோவையும் இங்கே எம்எஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து காப்பி பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். ஓகே, இது லைவாக நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோதாங்க. வெறும் 49 மில்லி செகண்ட்ஸில் வந்து இது ஆக்ஷன் இருந்துச்சு. அப் டு 10 ரோஸ் வந்து காப்பியாக இருக்குது. இப்போ நீங்கள் செலக்ட் கொரியில் வந்து நீங்கள் செக் பண்ணிங்கன்னா பார்க்கலாம். இது என்ன டேட்டாபேஸ்னால் எம்எஸ் யூனிவர்சிட்டி டேட்டாபேஸ். ஓகேங்களா? இதுக்கு தான் இந்த இன்செர்ட் செலக்ட்ங்கிற ஸ்டேட்மெண்ட் MySQL ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் ஆகுது. அது MySQL கமெண்ட் வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா? அடுத்தாக்கில் வந்து ரீப்ளேஸ் அப்படிங்கிறாங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த இன்செர்ட் இக்னோர்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். நான் அப்புறம் உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருந்தேன்னா, ஏதாவது ஒரு டூப்ளிகேட் ஆல்ரெடி நம்ம ஜேங்கிறது வந்து இங்கே இருக்குது. கரெக்டாக டூப்ளிகேட் ரோவை இன்செர்ட் பண்ண ட்ரை பண்ணுறோன்னா, வேல்யூ இன்செர்ட் பண்ண ட்ரை பண்ணுறோன்னா இந்த மாதிரி எரர் த்ரோ பண்ணுங்க, டூப்ளிகேட் என்ட்ரி ப்ரெசென்ட்டு. இப்போ நான் ஒரு டேட்டாபேஸில் இருந்து இன்னொரு டேட்டாபேஸுக்கு டேட்டா காப்பி பண்ணுறேன். அப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய டேட்டாபேஸில் வந்து அந்த வேல்யூ இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? இந்த மாதிரி எரர் த்ரோ பண்ணிவிட்டு அந்த 1 lakh ரெக்கார்ட் ஒரு 10 ரெக்கார்ட் காப்பி ஆகிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு வந்து டூப்ளிகேட் கண்டுபிடிச்சிச்சுன்னா என்ன ஆகும்னா அந்த ஆப்ரேஷனே ஸ்டாப் ஆகிடும். 1 lakh ரெக்கார்டு வந்து காப்பி ஆகிருக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா இன்செர்ட் இக்னோர் இப்படின்னு கொடுத்துட்டா போதும். ஆட்டோமேட்டிக்காக டூப்ளிகேட் இருந்துச்சுன்னா அந்த இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நியூ ரெக்கார்ட்ஸை மட்டும் அதை வந்து ஆட் பண்ணிகிட்டே போயிடும். நம்ம அதை ஆக்சுவலாக இப்போது லைவாகவே பார்க்கலாம். நம்மக்கிட்ட வந்து ஓகே, லெட் மீ சி என்ன வேல்யூஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஜே வரைக்கும் நம்ம வச்சுருக்கோம். கரெக்டாக ஓகே, இ இருக்கட்டும். இன்னொரு வேலையை இருக்கணும். ஓகே, ஹியர் வி கோ. கேங்கிறத நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதை இன்செர்ட் பண்ணால் பி ஆல்ரெடி இருக்குது. கரெக்டாக நான் வந்து இக்னோர் கொடுக்கல. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் நான் எக்ஸிக்யூட் பண்ண பார்த்தேன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் எங்கே என்ன ஆகுனா எரர் அடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கேங்கிறது வந்து ஒரு என்ன சொல்கிறது டூப்ளிகேட் கிடையாது, ஒரு நியூ ரோ. ஆனால் பட் அது க்ரியேட் ஆகாது. ஏன்னா ஃபஸ்ட்டே நமக்கு எக்ஸப்ஷன் அடிச்சதுனால. நீங்கள் இப்போ செலக்ட் கொரியை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும். எதுவும் இன்செர்ட் ஆகலை. ஏன்னா இது பிங்கிறது வந்து ஆல்ரெடி டூப்ளிகேட்டாக இருக்கிறதுனால. ஆனால் அந்த இடத்துல இன்செர்ட் இக்னோர் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஓகே, அந்த ஃபஸ்ட்டு டூப்ளிகேட்டை கண்டுபிடிச்ச உடனே அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு ரெண்டாவது இருக்கக்கூடிய நான் டூப்ளிகேட் ரோ வந்து இட் வில் இன்செர்ட். கே இன்செர்ட் ஆகிடுச்சா? ஸோ அதனால் அந்த இன்செர்ட் இக்னோர்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இட் வில் ஃபைண்ட் அவுட் and skip the duplicate record and add the new record.
இதுதான் அந்த இன்செட் இக்னோர்ங்கிறது வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா, இதுதான் அதோட பர்பஸ். ஓகே, ரீப்ளேஸ் இன்டு அப்படிங்கிறது என்னென்னா, டூப்ளிகேட் இருந்துச்சுன்னா அந்த ரோவை இட் வில் டெலீட் அண்ட் கிரியேட் த நியூ ரோ, புது ரோவை க்ரியேட் பண்ணிடும். ஓகேங்களா, அதே மாதிரி ட்ரிகர் வந்து ஃபயர் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ட்ரிகருங்கிறது வந்து ஸ்டோர் ப்ரொசீஜர் மாதிரி தான். இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக கால் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் MySQL. ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் என்னென்னா இன்சர்ட்டு, அப்டேட்டு, டெலீட்டு, இந்த 3 ஆப்ரேஷன் நடந்துச்சுன்னா இந்த ட்ரிகர் ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். ஓகேங்களா, அந்த ட்ரிகர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுவாங்கன்னா ஆடிட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பேங்க் ட்ரான்சாக்ஷன் நடக்குது, நீங்கள் அமௌண்ட் ஆட் பண்ணுறீங்களோ இல்லை அமௌண்ட்டை வந்து நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணுறீங்களோ, அந்த டைம் என்னென்னா அப்டேட் ஆப்ரேஷன் நடக்குது. அந்த அப்டேட் ஆப்ரேஷன் நடந்ததுக்கு உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஆடிட் பண்ணணும். ஆடிட் டேபிள் வச்சுருக்கீங்க, அதாவது என்னென்னா எஸ்எம்எஸ்னு ஒரு டேபிள், இமெயில்னு ஒரு டேபிள், அதில் வந்து ஒரு என்ட்ரி பண்ணணும். அதாவது என்னென்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக நான் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், மெயில் மூலமாக இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், திஸ் மச் அமௌண்ட் கிரெடிட்டட் டு யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக? ஆனால் இந்த இது நீங்கள் மேனுவலாக பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த ஸ்டோர்டு ட்ரிகருங்கிற ஃபங்க்ஷன் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்செர்ட் பண்ண வைக்கலாம். இதை வந்து இந்த ரீப்ளேஸ் இன்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் வந்து ட்ரிகர் பண்ணும். ஆட்டோ இன்க்ரிமெண்ட் வந்து ரீசெட் பண்ணி விட்டுருன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதேமாதிரி இந்த ரீப்ளேஸ் வந்து எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும்னா ப்ரைமரி கீ, யுனிக் கீயை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். அதாவது என்னென்னா, இப்போ இந்த டூப்ளிகேட் மேட்ச் ஆச்சுன்னா இது என்ன பண்ணணும்னா, ஓகே டூப்ளிகேட் இருக்குது அப்படின்னா அந்த டூப்ளிகேட் இருக்கக்கூடிய ரெக்கார்டை டெலிட் பண்ணிவிட்டு, எக்ஸிஸ்டிங் ரெக்கார்டை டெலிட் பண்ணிட்டு புது ரெக்கார்டை கிரியேட் பண்ணிட்டோம். நம்மக்கிட்ட ஈங்கிறது வந்து 1000 ரூபீஸ் இருக்கா, நான் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து 8000 மாற்றுறேன். இப்போ இதுக்கு இன்செட்டுக்கு பதிலாக ரீப்ளேஸ். ஓகேங்களா, ரீப்ளேஸோட பிகேஐ வந்து 5. ஓகேங்களா, இது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது என்ன பண்ணும், ஆட்டோ இன்க்ரிமெண்ட் வந்து ரீசெட் பண்ணி விட்றோம். நம்மக்கிட்ட 5 இருக்குது, ஆனால் 5 வராது பாருங்கள். ஓகே, கரண்ட்டாக வந்து ஓகே வில் டூ திஸ் லைக் திஸ். ஓகே, இது என்ன பண்ணுன்னா ரீப்ளேஸு, இது டூப்ளிகேட் ரெக்கார்ட் ஃபைண்ட் பண்ணிச்சுன்னா டூப்ளிகேட் ரெக்கார்டை ஃபஸ்ட்டு டெலிட் பண்ணிவிட்டு இது ஒரு புது ரெக்கார்டாகவே இன்செர்ட் பண்ணிவிடும். சி, இட்ஸ் டன். நம்ம அதை செக் பண்ணி பார்க்கலாமா? சி, பொதுவாக ஒரு ஆட்டோ இன்க்ரிமெண்ட் வந்துருச்சு, இந்த இடத்துல இருந்து டெலிட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, நியூ வேல்யூ காட் அப்டேட்டட். ஓகேங்களா, தட்ஸ் ஆல் கைஸ். ஒரு ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மட்டும் பார்த்துடலாம். சிம்பிள் இன்செர்ட் நம்ம பார்த்துருக்கோம். இந்த சின்டாக்ஸ் மூலமாக ஈஸியாக சிம்பிள் வேல்யூ இன்செர்ட் பண்ணலாம். மல்டிபிள் வேல்யூ இன்செர்ட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ரோக்கும், இது ஒரு ரோனா செப்பரேட்டட் பை கமாஸ் பண்ணணும். இன்செர்ட் வித் டிஃபால்ட் வேல்யூ. ஸோ நீங்கள் டிஃபால்ட் வேல்யூக்கு அந்த காலத்தை ஜஸ்ட்டு நீங்கள் இக்னோர் பண்ணாலே போதும். டிஃபால்ட் வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல நம்ம பாருங்களேன், அமௌண்ட்டுங்கிற காலம் கொடுக்கவே இல்லை, ஆனால் சிஸ்டம் வந்து டிஃபால்ட் வேல்யூ எடுத்துக்கிச்சு. பார்த்தீங்களா, இதுதான் அதோட பர்பஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்செர்ட் வியா செட் கீ மூலமாக நம்ம இன்செர்ட் பண்ணிக்கலாம். டைனமிக்காக வேல்யூ வந்து பாஸ் பண்ணுறதுக்கு செட் யூஸ் ஆகும். இன்செர்ட் வியா செலக்ட் கொரி, இது வந்து ஒரு டேட்டாபேஸ்லேருந்து இன்னொரு டேட்டாபேஸ்க்கு வந்து டேட்டாவை காப்பி பண்ணுறதுக்கு, டேபிள்ஸ்லேருந்து காப்பி பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ் ஆகும். மோஸ்ட் பவர்ஃபுல் SQL ஸ்டேட்மெண்ட் இது. ஓகேங்களா, ரீப்ளேஸ் நம்ம இப்போ தான் பார்த்தோம். டூப்ளிகேட் கீ ஃபைண்ட் அவுட் பண்ணிச்சுன்னா அந்த எக்ஸிஸ்டிங் டூப்ளிகேட் கீ டெலீட் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு ரோவை வந்து அது க்ரியேட் பண்ணுவோம். இன்செர்ட் இக்னோர் நம்ம பார்த்துட்டோம். ஒரு வேல்யூ ஒரு டேபிள் இன்செர்ட் பண்ணும்போது டூப்ளிகேட் வேல்யூ ஃபைண்ட் பண்ணிச்சுன்னா டூப்ளிகேட் கீ எக்ஸிஸ்ட் சொல்லிவிட்டு அது நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே, அதாவது மல்டிபிள் இன்செர்ட் ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா அது எல்லாமே அதை இக்னோர் பண்ணிவிடும். பட் இந்த இக்னோர் யூஸ் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் ரோ இருந்துச்சுன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நியூ ரோ வந்து இட் வில் ஆட். ஓகேங்களா, தட்ஸ் ஆல் கைஸ். நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் செலக்ட் கொரியை பற்றி பார்க்கலாம். பாய் கைஸ்.